ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, நிலா வேலை போயிட்டதாகவும் நிலா சோழன்கிட்ட உட்காந்து பேசின்னு இருப்பாங்க இல்லையா, அந்த பிரச்சனையை பற்றி பேசின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து இப்போ இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறாங்க. இவர் சோழன் நிலாக்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. அழாதீங்க, எதுக்கு அழுவுறீங்க, இந்த வேலை போனால் என்னங்க, இதை விட உங்களுக்கு பெஸ்ட்டாக நல்லாவே கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குது உங்ககிட்ட, நிறைய கம்பெனிஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் சோழன் சொல்கிறாரு. இதே என்னை பாருங்கள், நான் கூட கார் ஓட்டுறேன், ஏதோ கிடைச்ச வேலையை நான் பார்த்துட்டுருக்குறேன். ஆனால் நீங்கள் எனக்கு இந்த வேலை தான் செய்யணும், இப்படி தான் போகணுன்றது அது ஒரு குறிக்கோளோடு செய்கிறீங்க. அப்படின்னும்போது அது பாராட்ட வேண்டிய விஷயம் தானே, அதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ உங்கள் அப்பா இருக்கிறாங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆனால் அவருக்கு அறிவே இல்லை அப்படின்னும் போது உடனே திரும்பி பார்ப்பாங்கன்னு இல்லை. அப்படி இல்லைங்க, அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவில்னால் வேலை செய்கிறாங்க இல்லையா, நிறைய வேலை இருக்குது இல்லையா. இதே உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளை கூட ஏதோ சூர்யாவோ விஜயோ என்னவோ இருந்ததில்ல, அவரு கூட சொட்ட மண்டை, அவரே விசா கிடச்சி போயிட்டு அமெரிக்காவில் வேலை செய்யலையா அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிலா உடனே சிரிச்சிருவாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் போது உங்களுக்கு கிடைக்காதா, கவலைப்படாத இருங்க, ஜாலியாக இருங்க, சின்ன சின்ன தடைகள்லாம் வரும், அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், வேலை தானேங்க, பார்த்துக்கலாங்க, இதுக்கு போய் அழலாமா சின்ன பிள்ளை மாதிரி அப்படின்ற மாதிரி தான் சோழன் நிலாக்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சேரனை தான் காமிக்கிறாங்க. சேரன் அனீஷ்கிட்டையும் சந்தாக்கிட்டையும் பேசுகிறாரு. என்னன்றது இவர் அனீஷ் சொல்லிட்டு வந்தார் இல்லையா, சோழனும் நிலாவும் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போனாங்க, இது உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னதுக்கு, சரி நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தானே நேற்றுக்கு எபிசோடில் சொல்லியிருப்பாங்க இல்லையா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேரன் அனீஷ்கிட்ட தான் கிளியராக சொல்கிறாரு. பாண்டியனுக்கும் கல்யாணம் ஆகாது இருக்கிறதுக்கு காரணம் நான் கல்யாணம் பண்ணலன்றதுனால தான் இப்போ அவனும் கல்யாணம் பண்ணாத விட்டுட்டான். இப்போ எனக்கு அவன் பிரச்சனை கிடையாது, சோழனும் நிலாவும் தான் இப்போ எனக்கு பிரச்சனை. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாவே போதும் எனக்கு. இப்போது பொண்ணு இல்லாத வீட்டில் நானும் விட்டுட்டு போயிட்டா மற்றவங்க தப்பாக பேசுவாங்கன்றதுனால தான் நிலாவே ஒரு கடமைக்குன்னு இருக்குது. ஓரளவுக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ எவ்வளோ தேவைலாம், ஒரு சிலருக்கு புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு நாள் சண்டை போட்டுக்கிறாங்க, ஒரு நாள் நல்லா பேசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்தாக்கா கண்டிப்பாக அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்றா வாழ ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன், சந்தாவை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்லாம் சொல்லலை, நான் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி தான் சேரன் சொன்னதுக்கு இவர் அனீஷ் என்ன சொல்வார்னா, அப்பா அம்மாவுக்கு தெரியாததான் நான் கல்யாணம் பண்ணணும், என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் வச்சு தான் கல்யாணம் பண்ணணுன்றது ஆல்ரெடி உங்ககிட்டையும் சொல்லிவிட்டேன், சோழன் தம்பிக்கிட்டையும் சொல்லிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி அனீஷ் சொன்னதுக்கு சேரன் என்ன சொல்வாருன்னா, இப்போ எனக்கு டைம் வேணும், ஒரு 6 மாதம் இல்லை 7 மாதம் எனக்கு டைம் வேணும். எதுக்காகன்னா சோழனும் நிலாவும் சேர்ந்து வாழறதுக்கு எனக்கு ஒரு 6 மாதம் இருந்தாவே அவங்கள புரிஞ்சுக்குவாங்க, கண்டிப்பாக ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீ எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுத்தா அதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சந்தா அப்படின்ற மாதிரி இதை அவர் கிளியராக சொல்லிவிடுவார். அனீஷ் சந்தா கிட்ட ஃபுல்லாக ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு சந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சேரன் ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். அதுக்கு அனீஷ் சொல்லுவார், என்ன எதுக்கு பையா 6 வருஷம் 7 வருஷமாக வெயிட் பண்ண சொல்கிறீங்க, 6 மாதம் தானே, உங்கள் வீட்டு சூழ்நிலை என்னன்றது எனக்கு புரியுது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தாவுக்கும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 6 மாதம் வரலையும் உங்கள் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிவிட்டு வந்தாவே சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் அனீஷ் சேரன்கிட்ட சொல்லுவாங்க. சேரனும் தேங்க்ஸ் அனீஷ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோழன் ராகவ் போயிட்டு கார்லேயே அடிச்சிட்டு வருவார். எவ்வளோ தைரியம் இருந்தால் வேலை செய்கிற பொண்ணுங்களை தேவையில்லாத நைட்டில் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணின்னு உட்காண்ட்ருப்ப, எவ்வளோ தைரியம் தான் நீ அவளை வேலையை விட்டு அனுப்புவ, அவள் எவ்வளோ அழுதா தெரியுமா, எப்படி ஃபீல் பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருவார். அடித்ததுக்கப்புறம் முதலையாவது நிலா வேலை செய்கிறான்றதுனால தான் நான் கொஞ்சமாக உன்னை அடிச்சுட்டு மிரட்டிட்டு போனேன், இப்போ தான் நிலா சுத்தமாக வேலை செய்யலைன்றது தெரியுது இல்லையா, அப்போது உன்னை வச்சு வாங்குறதுல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா மூக்கில் ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருவார். அவர் என்ன போலீஸ்கிட்ட போவியா,
இல்லை கோர்ட்டுக்கு போவியா போ, நீ பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி வேலை செய்கிற பொண்ணுங்கிட்டலாம் வந்து நைட்டில் மெசேஜ் அனுப்பி டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா பொங்கல் கொண்டாடுறேன் வரையா அப்படின்ற மாதிரி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ்கிட்ட சொல்லுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்வார். உனக்கு அப்படியே பொண்ணு வேணும்னா நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் சந்தோஷமா இருடா, அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட தான் வந்து பொங்கல் கொண்டாடுவியா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து ராகவ் வந்து அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியவே தெரியாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாண்டியனும் வானதியும் தான் காமிப்பாங்க. 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவாங்க. பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு மிஸ் பண்ணுற மாதிரி தான் இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டை காமிப்பாங்க. நிலா வந்து சோழன்கிட்ட தான் கூப்பிட்டு இந்த மாதிரி வாங்க பேசணும் சேரன் அண்ணாக்கிட்ட அப்படின்னு. எதை பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி தான் அங்கே போயிட்டு அனீஷ் வீட்டில் பேசிட்டு வந்ததை பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து வீட்டில் இவர் சோழன்கிட்ட சொல்லுவோம். அந்த விஷயமா மறந்துட்டேங்க, சரி நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சேரனெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. நிலா போயிட்டு உடனே வந்து நடேசனையும் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு விஷயத்தை சொல்லாத ஒரு அப்பாவாக பொறுப்பாக வந்து அங்கே பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து நடேசனை கூட்டிகிட்டு உள்ளார வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் வந்து எழுந்து போகிற மாதிரி இருக்கும். பாண்டியன் நீங்களும் இருங்க, உங்களுக்கும் அந்த விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருமே அந்த வீட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சோழன் வந்து சேரனை கூட்டிகிட்டு வருவாங்க. நிலா பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் சந்தா தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி பொண்ணு இல்லாத போதே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ பொண்ணு இருக்கும்போது எதுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு இந்த நாள் கடத்திக்கிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. உடனே வந்து பல்லவனும் ஆமாம் நான் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் அவரும் பேசுவார். அதுக்கப்புறம் இவர் பாண்டியன் எதுவும் பேச மாட்டார், அமைதியாகவே உட்காண்ட்ருப்பார். அதுக்கு இவங்க நிலா வந்து நடேசன்கிட்ட சொல்லுவாங்க, கேளுங்க அங்கிள்னு. ஏன்னா இப்போ அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி கரெக்ட் தானே, அந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணாக தான் தெரியுது, ஹிந்திக்கார பொண்ணு, பேசாத கல்யாணம் பண்ணிக்கிய அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் பேசுவார். இப்போ எதுக்கு கல்யாணத்துக்கு அவசரம், அவங்க வீட்டில் ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது, அவங்க அப்பா அம்மா கிட்ட வேறு போய் பர்மிஷன் கேட்கணும், பீகாருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. யார் வீட்டிலடா பிரச்சனை இல்லாத இருக்குது, எல்லார் வீட்லேயுமே பிரச்சனை தானே இருக்குது, கல்யாணம் தானே பண்ணிக்க, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு நிலா வந்து சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு சேரன் என்ன சொல்வார்னா, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை, ஆல்ரெடி அவங்க வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதை பற்றி பேச முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்களாம், எதுக்கு இப்போ வயசும் ஆகுது, டைமும் போயின்னு இருக்குது, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்காது இப்படி நாள் கடத்திட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுவாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடை முடிப்பாங்க. நாளைக்கு வந்து இதே கண்டினியூ ஆகும். அதுக்கு சேரன் என்ன சொல்லுவார்னா, முதல்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிப்போம், வீடெல்லாம் வேறு சரி பண்ணாத இருக்குது, இப்போ எங்கள் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாலும் இங்கே தங்கறதுக்கு இடம்லாம் கிடையாது, முதல்ல வீட்டெல்லாம் ரெடி பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பேசுவாங்க. அதுவும் ஒரு வகையில் விஷயமாக அவன் சொல்கிறதும் ஒரு லாஜிக்காக தானமாக இருக்குது, ஒரு ரூம் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து நடேசனை வந்து சொல்லுவார். அதுக்கு என்ன நம்ம என்ன கொஞ்சம் ஏதாவது ஒரு ரூமை ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுவாங்க. உடனே சோழன் என்ன சொல்லுவார்னா, அப்படியாண்ணே அப்போனா அப்போ சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் தானே, அப்போ பேச ஆரம்பிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இப்போதைக்கு எனக்கு வேண்டாம், இந்த விஷயத்த கொஞ்சம் இப்போது பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சேரன் வந்து உள்ளார கிளம்பி போயிடுவார் ரூம் உள்ளார. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலாவுக்கு தான் ராகவ் வந்து கால் பண்ணுவார். நான் உன்னை வேலையை விட்டு போக சொன்னால் உன் வீட்டுக்காரர் விட்டு என்னை அடிப்பியா அப்படின்ற மாதிரி தான் வந்து ராகவ் வந்து இந்த விஷயத்த வந்து நிலாக்கிட்ட தெரிவிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போது நிலா வந்து ஆல்ரெடி ஓரளவுக்கு வந்து சோழனை நம்புகிற மாதிரி தான் இருக்குது. இந்த சமயத்தில் வந்து ராகவ் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு வந்தான்னு சொல்லிட்டு சொன்னாக்கா நிலா வந்து இன்னும் சோழன் மேலே கோவப்படுவாங்க இல்லையா, அதனால் இவர் உடனே கால் பண்ணி சொன்னதுக்கு எதுக்கு ஆள் வச்சு அடிக்கிறியா அப்படின்ற மாதிரி தான் வந்து ராகவ் பேசிட்டு வைப்பாங்க. நிலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கோவம் வரும். இவங்க சோழனை பார்த்து முறைக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னாச்சுங்க, என்ன எதனா பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து கேட்பார்.
நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் போயிட்டு இவன் ராகவ எதுவும் அடிக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன்ல, நீங்கள் யாரை கேட்டு போய் இப்போ அவனை அடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி. அவன் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாங்க அவனுக்கும் ஒரு பயம் வேணுங்க, வேலை செய்கிற பொண்ணுங்கிட்டலாம் மெசேஜ் அனுப்பின்னு பொங்கல் கொண்டாடுற வரியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பானா, அப்போ மற்ற பொண்ணுங்கிட்ட கொஞ்சம் அவன் ஒழுங்காக நடந்துப்பான்ல, அதனால தான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொன்னதுக்கு நிலா வந்து, அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் நாளைக்கு தான் பிரச்சனை, அவன் எதனா கேஸ் எதனா கொடுத்தா அப்புறம் என்ன பண்ணுறதுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா கேட்பாங்க. கேஸெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அவன் அந்த மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், ஏன்னா அவன் மேலே தப்பு இருக்குதுன்னும் போது அவன் கண்டிப்பாக கேஸில் ஃபைல் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து நிலா கிட்ட சொல்லுவாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா பாண்டியனையும் வானதி தான் காமிப்பாங்க. வானதி தான் மறுபடியும் வந்து ஃபோன் எடுத்து கால் பண்ணலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிப்பாங்க. ஆனால் பிளாக் பண்ணதை வந்து அன்பிளாக் பண்ணிவிட்டு வச்சுருப்பாங்க. ஒரு பாண்டியன் தான் வந்து கால் பண்ணுவார். கால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால் ரிங் போகும், ஆனால் வந்து வானதி எடுக்க மாட்டாங்க. திரும்பவும் கால் பண்ணுவார், திரும்பவும் ரிங் போவோம். அதுக்கப்புறம் ஆன் பண்ணிவிட்டு எதுவுமே பேசவே மாட்டாங்க. உடனே பாண்டியன் என்ன சொல்லுவார்னா, என்னை மன்னிச்சிரு வானதி அப்படின்ற மாதிரி தான் வந்து பேச ஆரம்பிப்பார். இவர் பேசுவார், அவங்க எதுவும் பேசாத இவர் சொல்கிறத மட்டும் கேட்பாங்க. என்னை மன்னிச்சிரு, நான் இப்போதைக்கு உன்னை சுத்தமாக வேண்டான்னு சொன்னால் தானே நீ கோவப்படணும், இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு தானே சொன்னேன், என் வீட்டு சூழ்நிலையும் என்னையும் நீ புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன், ஆனால் நீ இப்படி இருப்பேன்றதை நான் யோசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பல்லவனை தான் வந்து காமிக்குவாங்க. பல்லவன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு உக்காண்ட்ருப்பார் இல்லைங்களா. இப்போ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, இப்போ எக்ஸாம் வரப்போது குரூப் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னாக்கா, கேர்ள்ஸ் எல்லாம் ரூமில் ஒரே சத்தம் போட்டுருக்குறாங்க, ஏன்னா தனியாக உட்காந்து படிக்கலாமா, முன்ன மாதிரி கஃபேக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேர்ள் ஃப்ரெண்டு வந்து கேட்பாங்க. பல்லவனை வந்து இப்போது வேறு எங்கன்னா நம்ம படிக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பல்லவனுடைய ஃப்ரெண்டு மூலயமா வந்து, சரி என் ஃப்ரெண்டோடைய ஹோட்டல் தான், நீ அங்கே வேணால் போய் தங்கிட்டு வேணால் படி அப்படின்ற மாதிரி தான் வந்து அவன் ஃப்ரெண்டு மூலயமா வந்து ஒரு ரூம் எடுத்து அங்கே வந்து படிக்கிற மாதிரி தான் வந்து போவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் மூலயமா ஒரு பிரச்சனை வர மாதிரி தான் காமிப்பாங்க, கதையை கொண்டு போவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஹோட்டலில் வந்து ட்ரக்ஸு கடத்துகிறாங்க மாற்றுறாங்கன்றது எங்களுக்கு தகவல் வந்தது, ஒரு ரூமாக நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கதையை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்க பல்லவனும் கேர்ள் ஃப்ரெண்டும் இருப்பாங்க உள்ளார பேசிகிட்டு இருக்கும்போது, எல்லா ரூமில் இருக்கிறவங்கலாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது இவங்க வந்து தட்டும் போது வந்து உள்ளார வந்து பார்க்கும்போது, நாங்கள் படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு, இவங்கள மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்குறோம் வாடா அப்படின்ற மாதிரி தான் வெளியில் கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்குவாங்க. அந்த நேரம் பார்த்து சோழன் அந்த பக்கமாக போகிற மாதிரி இருக்கும். சோழன் வந்து பார்த்துட்டு பல்லவா என்னடா இங்கே இருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இல்லைண்ணா நான் படிக்கிறதுக்கு தான் வரேன், எனக்கு எதுவும் தெரியாது, என்னை போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க, என்னை காப்பாற்றினேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் வந்து சோழனை பார்த்து சொல்லுவாங்க. சோழன் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து பேசுவார், சார் என் தம்பி சார், அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் சார், விடுங்க சார் அவர் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, எது வந்தாலும் நீ வந்து ஸ்டேஷனில் பேசிக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவனை வந்து அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸ்டேஷனுக்கு. அவள் கேர்ள் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சோழனுக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே திகைச்சு போய் நிற்பாங்க. உடனே காலேஜிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ்பால் வந்து சேரனுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் தம்பி வந்து அடிக்கடி லீவ் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, ஒழுங்காக காலேஜுக்கு வர்றதில்ல, இந்த மாதிரி இருந்தால் எப்படி அட்டண்டன்ஸை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது, எப்படி நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி வந்து சேரனுக்கு வந்து பிரின்ஸ்பால் மூலயமா ஒரு தகவல் தெரிவிப்பாங்க. அதனால் இப்போ பிரச்சனையை வந்து எப்படி கொண்டு போவாங்க பார்த்திங்கன்னா, பல்லவன் மூலயமா அவள் கேர்ள் ஃப்ரெண்டு பழகிறது பேசுறது தெரிஞ்சு வீட்டுக்கு அது ஒரு பிரச்சனையாக கொண்டு போயிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வந்து பாண்டியனதும் சோழனதுமே பிரச்சனையாக இருக்குது. சோழன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக வாழாது இருக்கிறாரு. பாண்டியனுக்கு பொண்ணு கொடுக்க வந்தோம், இவரை அண்ணனுங்களுக்காக தட்டி கழிச்சார். பத்தாததுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் பல்லவனும் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இழுத்துட்டு பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வராரு. கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.